ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக ஜெய் குருத்த ஜெய் குரு பிரசரம் நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம மாசி மாத பலன்கள் துலா ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க. துலா ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 12/2/2025 புதன்கிழமை இரவு 9:56க்கு மக நட்சத்திரத்தில் இந்த மாசி மாதம் பிறக்குது. இந்த மாசி மாதத்தில் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டகரமான மாதம்தான். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 11 கூடிய சூரியன் வந்து உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம், அதாவது லாபஸ்தானத்துக்குரிய சூரியன் 5ஆம் இடம் அதிர்ஷ்ட ஸ்தானத்தில் இருக்கார். அதிர்ஷ்டஸ்தானம் 5ஆம் இடம். அந்த இடத்துல சூரியன் என்ன செய்கிறாரு, 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாமல் 11ஆம் இடத்தை 3 கிரகங்கள் பார்க்குது. 11ஆம் இடம்னா லாபஸ்தானம் மட்டும் இல்லை, குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலை. இந்த பணம் இந்த மாதம் உங்களுக்கு வரும். 3 கிரகங்கள் பார்க்குது. அப்போ 3 வகையில் வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. 3ஆம் இடத்தை அதாவது 3 கிரகங்கள் புதன், சூரியன், சனி, இந்த கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால இந்த மாதம் ஒரு பெரிய தொகை உங்களுக்கு பிஸ்னஸ் ரீதியாகவோ, அதாவது நீங்கள் பார்க்கக்கூடிய உத்தியோக ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ கண்டிப்பாக வரும். 10க்குடையவர் 10ஆம் இடத்துக்கு பார்த்திங்கன்னா நல்ல அனுகிரகம் இருக்குது. 9ஆம் இடத்துல செவ்வாயுடைய இது இவ்வளோ நாளாக வக்ரமாக இருந்துச்சு. இப்போ இந்த வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு. 2-7க்குடைய செவ்வாயும் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் சால்வ் ஆகும். நீங்கள் என்னென்ன கமிட்மெண்ட் எல்லாம் கொடுத்துருக்கீங்களோ அத்தனை கமிட்மெண்ட்டுமே இந்த மாதம் உங்களுக்கு நிவர்த்தி ஆயிரும். அது எல்லா கடனையும் அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் உச்சத்துக்கு வந்தாச்சு. இனிமேல் எதுக்கு கவலை? சுக்கிரன் உச்சம் அப்படிங்கும்போது கவலையே பட தேவையில்லை. அதே மாதிரி குரு இருக்கார் பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாளாக வக்ரத்தில் இருந்தார். அந்த குருவும் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு. அதனால் உங்களுக்கு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது இந்த மாதம் உறுதியாக உண்டு. உங்களுக்கு தொழிலில் நிறைய ஏகப்பட்ட முன்னேற்றங்களும் மாற்றங்களும் உறுதியாக இருக்குங்க. தொழிலில் பார்த்திங்கன்னா முதலீடுகளுக்காக நிறைய பேர் உங்களை தேடி வருவாங்க. தொழில் நல்லபடியாக ரன் ஆகும். நல்லா அதிலேருந்து பணம் இன்கம்லாம் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் இடமாற்றம் அப்படிங்கிறது உறுதியாக இருக்குது. அதே மாதிரி பதவி உயர்வு மட்டும் இல்லை, ஊதிய உயர்வும் உங்களுக்கு உறுதியாக உண்டு. ஒரு சிலருக்கு வேலை பார்க்குற இடத்தையே மாற்றுறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஏன்னா குரு வக்ர நிவர்த்தி ஆகிட்டனால இவ்வளோ நாளாக ஒரு கம்பெனிக்கு போய் நம்ம வேலை பார்க்கலாமா, இந்த கம்பெனிக்கு போகலாமா, இந்த கம்பெனியில் எவ்வளோ நாள் இருக்கிறது, நமக்கு உண்டான விஷயங்கள் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குதே அப்படி நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதம் நீங்கள் உங்களுக்கு எதிர்பார்க்கலாம். ஏற்கனவே அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கெல்லாம் இந்த யூபிஎஸ்சி ஐபிஎஸ் இதெல்லாம் எழுதியிருப்பீங்களா, ஐஏஎஸ் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதிட்டு வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. நல்ல ரிசல்ட் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது. தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். படிக்கக்கூடியவங்க படிப்பில் கவனமாக இருக்கணும். ஆனால் படிப்புக்கு நல்ல அமைப்புகள்லாம் இந்த மாதம் இருக்குது. உங்களுக்கு முன்னேறக்கூடிய காலகட்டம் தான். துளாராசிக்காரங்களுக்கு படிப்பில் நிறைய விஷயங்கள் சாதிக்கக்கூடிய காலகட்டமாக தான் இந்த மாதம் இருக்குது. உங்களுக்கு படிப்பை பொறுத்த வரைக்கும் நல்ல மார்க் எடுக்கிறது. அதே மாதிரி ஒரு சிலருக்குலாம் உயர்கல்வி ரொம்ப அருமையாக இருக்குங்க. உயர்கல்வி முடிச்சுட்டு, அதாவது படித்து முடித்தோடனே வேலை கிடைக்கிறது, இந்த கேம்பஸ்லேயே செலக்ட் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும். தெய்வ அனுகூலமும் குலதெய்வத்துடைய வழிபாடுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அதனால் அதை பண்ணிக்கங்க. அதே மாதிரி 5ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது ஒரு அதிர்ஷ்டகரமான விஷயம். அதே மாதிரி 5ஆம் இடத்துல உங்களுக்கு 9 கூடிய புதனும் இருக்குது. ஒரு நல்ல குட் நியூஸ் உங்களை தானாக தேடி வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. அதாவது 5ஆம் பாவமும் 9ஆம் பாவமும் தேடி வரும். அதான் இந்த மாதம் ஒரு அதிர்ஷ்டம் உங்களை தானாக தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. 2ஆம் இடம் தனஸ்தான அதிபதி இவ்வளோ நாளாக உங்களுக்கு வக்ரத்தில் இருந்தார். அதனால் காசு பணங்கிறதே உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருந்திருக்கும், பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் இந்த மாதம் அதுக்கு எல்லாமே டபுள் மடங்காக வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு காசு பணம் அப்படிங்கிறது நிறையா வந்துடும். அதே மாதிரி 2 கூடையவரும் 7 கூடையவரும், அதாவது கணவன் மனைவியிடையே இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கும். 7ஆம் இடம் அப்படிங்கிறது களத்திர ஸ்தானம். அந்த அதிபதி நீச்சமாக இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசி அதிபதியும் இவ்வளோ உச்சமாக இருக்குது. இப்போ உச்சமாக இருக்குது. அப்போ என்னென்னா இந்த வாக்குவாதம் சண்டை சச்சரவுகள்லாம் சமாதானம் ஆயிரும். குடும்ப ரீதியாக எவ்வளோ மனக்கசப்புகள் இருந்தாலும் அந்த கசப்புகள் எல்லாமே நீங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது. ஆனால் ஒருவரை ஒருவர் அனுசரிக்கணும். குடும்பத்தில் இருக்க துளாராசிக்காரங்க கிட்ட ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா, எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக இருக்கணும்னு நீங்கள் நினைப்பீங்க. அது எல்லா டைம்லையுமே கரெக்டாக இருக்காது. அதை புரிஞ்சுக்கணும் நீங்கள். அதாவது குடும்பத்தில் இருக்கிறவங்க வெளியில் போகிறது,
ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கறது, ஒரு பிஸ்னஸ், ஒரு உத்தியோகம் அப்படின்னா முன்ன பின்ன இருக்கும். அதை அனுசரிங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரிங்க. துலா ராசிக்காரங்க வந்து ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்டாங்கன்னா அது பர்ஃபெக்டாக இருக்கும்னு நினைப்பீங்க. இந்த எண்ணங்களை கொஞ்சம் மாற்றிக்கங்க. அனுசரணை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது ஒன்று. உங்களுக்கு 2, 7 கூடையவர் வந்து 10ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கனால ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உத்தியோகத்துக்காகவும் தொழிலுக்காகவும் நிறைய கஷ்டப்படுவீங்க. ஆனால் அது எல்லாமே குடும்பத்துக்காகன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். குடும்பத்துக்காக டைம் ஒதுக்குங்க. குடும்பத்தில் வந்து இருந்த பிரச்சனைகள்லாம் மாறி நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலைகள் தான் உருவாகக்கூடிய காலகட்டம் தான் இந்த மாதம். அதனால் நல்ல அமைப்பு இருக்குது. இவ்வளோ நாளாக வந்து தந்தை வழி சொத்துக்கள்லாம் இழுத்துட்டு இருந்திருக்கும் இல்லையா, அந்த பிரச்சனைகள், அது இது கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி தந்தை வழி சொத்துக்கள் தானாக தேடி வரும். அதே மாதிரி உங்களுடைய ராசி அதிபதி 6ஆம் இடத்துல போய் உச்சமாகிறாரு. பரிவர்த்தனை ஆனால் கூட 6ஆம் இடம்ங்கிறது ஃபஸ்ட்டு. அப்போ நோய் நொடி வரதுக்கு உண்டான வாய்ப்பு, அதாவது உடல்நிலை பாதிப்புகள் வரதுக்கு உண்டான வாய்ப்பு. பொதுவாக துளாராசிக்காரங்க மனசை விட்டாலே உடலில் பாதிப்பு வந்துடும். பொதுவாகவே துளாராசிக்காரங்க அதாவது மனசு விட்டுட்டாலே உடலில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பாதிப்புகள் வந்துடும். அதனால் உங்களுடைய உடல்நிலையை கண்டிப்பாக நல்லபடியாக பார்த்துக்கணும். ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா ஆரம்பத்திலே போய் பாருங்கள். உடல்நிலை பாதிப்புகள், மருத்துவ செலவு இந்த மாதம் இருக்குது. அதனால் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு பழக்க வழக்கங்கள்லேயும் கொஞ்சம் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த மாதம் வந்து ஃபுட் பாய்சன், ஃபுட்னால ஏதாவது உங்களுக்கு வந்து ஆபத்து மீன்ஸ் என்ன, செரிமான கோளாறு, இல்லை அது ஒவ்வாமையினால் அலர்ஜி இந்த மாதிரி வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஃபுட்டு விஷயத்தில் ரொம்ப கான்சியஸாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால் பார்த்து இருந்துக்கங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் சூப்பர். நீங்கள் இவ்வளோ நாளாக எந்த விஷயத்துக்காக எதிர்பார்த்தீங்களோ அந்த விஷயம்லாம் தானாக தேடி வரப்போகுது. ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது. புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறதா, புதுசாக உங்களுக்கு பணம் வேணுமா, எல்லாமே கிடைக்க போகுது. உங்கள் வீட்டில் நீங்கள் எவ்வளோ நாளாக ஒரு விஷயத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க, அந்த விஷயம் தானாக கண்டிப்பாக தேடி வரப்போகுதுங்க. வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் கிடைக்கும். கடன் ரீதியாக இருந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகும். உங்களுக்கு கடனால் மன உளைச்சல் இருந்திருக்கும். அந்த மன உளைச்சல் எல்லாமே இந்த மாதம் கண்டிப்பாக மாறிடும். நல்ல அமைப்பு இருக்கும். பொதுவாகவே இந்த மாதம் உங்களுக்கு பெரிய லெவலில் நிம்மதி அப்படிங்கிறது ஒரு விஷயம் கிடைக்குங்க. இவ்வளோ நாளாக அப்பாடா அப்படின்னு, இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டதுக்கெலாம் அப்பாடா அப்படின்னு உட்கார்ற மாதிரி இந்த மாதம் உங்களுக்கு நிகழப்போகுது. அதனால் கவலைப்படாதீங்க. இந்த மாதம் வந்து நல்ல லாபம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. நல்ல இன்கம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு, அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் இது ரொம்ப சூப்பரான ஒரு பொற்காலமான மாதம் தான் நான் சொல்லுவேன். நல்ல ஜாக்பாட் அடிக்கக்கூடியது. ஒவ்வொரு விஷயத்தையும் நிறுத்தி நிதானமாக செய்யுங்க. ஆனால் உங்களுக்கு பணம்ங்கிறது நிறைய விஷயங்களில் வந்துடும். அதே மாதிரி கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு இது ஒரு சூப்பர். ஓவர் நைட்டில் பெரிய லெவலில் மாறதுக்கு உண்டான வாய்ப்புகள், உங்களுடைய விஷயங்கள் வைரல் ஆகிறது, அதே மாதிரி பெரிய பாராட்டு அங்கீகாரம் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும். துலா ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாசி மாதம் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்காக இருந்தாலும் சரி, தொழிலில் இருக்கவங்களுக்காக இருந்தாலும் சரி, ரொம்ப நல்ல மாதம் தான். அதிர்ஷ்டகரமான மாதம் தான். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம மாசி மாத ராசி பலன்கள் விருச்சக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப நல்ல மாதம் தான். நான் மாதம் இப்படி தான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இந்த மாதம் வந்து உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மாதம் வந்து மாசி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 12/2/2025 புதன்கிழமை இரவு 9:56க்கு இந்த மாதம் வந்து பிறக்குது. மக நட்சத்திரத்தில் பிறக்குது. உங்களுக்கு இந்த மாதம் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதி சூரியன் வந்து 4ஆம் இடத்துல இருந்து தொழில் ஸ்தானத்தை 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து என்னென்னா முன்னேறக்கூடிய காலகட்டம் தான். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் அருமையாக இருக்குது. 4ஆம் இடத்துல 3 கிரகங்கள் இருக்குது. அஷ்டமாதிபதியும் இருக்கார். அது வந்து வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாக்கிரதையாக போங்க, அது வேறு விஷயம். ஆனால் எக்கனாமிக்கல் ரீதியாக ரொம்ப வளர்ச்சி தான். உங்களுக்கு தொழிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது வந்து 4ஆம் இடத்துலேருந்து தொழில் ஸ்தானத்தை வந்து சூரியன், சனி, புதன் 3 கிரகங்கள் பார்க்குது. அதனால் தொழிலில் வந்து நிறைய மாற்றம். ஒரு சிலருக்குலாம் வந்து தொழில் ஸ்தானத்தையே இடத்தை மாற்றுற அமைப்பு. அதே மாதிரி தொழிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடன் கிடைக்கிறது, புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும்.
அதே மாதிரி நல்ல இன்கம் உங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி வந்து செவ்வாய் வந்து இவ்வளோ நாளாக வக்ரத்தில் இருந்தார். இப்போ இந்த மாதம் வந்து வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு. இந்த வக்ர நிவர்த்தி ஆகி 2ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. 2ஆம் இடம்ங்கிறத தனஸ்தானம். 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதே மாதிரி 2ஆம் அதிபதி குரு உங்களுக்கு உங்களுடைய ராசியை பார்க்குது. அவரும் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாருங்க. இந்த வக்ர காலகட்டங்களில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. திக்கி திணறி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ வக்ர நிவர்த்தி ஆயிட்டனால 2ஆம் இடத்துக்கு வந்து தனஸ்தானத்துக்கு பார்வை இருக்கனால பணம் அப்படிங்கிறது இந்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லபடியாக வரும். இவ்வளோ நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தது, ஒருத்தர்கிட்ட இருந்து வருமா வராதான்னு எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்களா, அது எல்லாமே வரதுக்கு உண்டானது. பணம் வந்து பல வகையில் உத்தியோக ரீதியாவோ தொழில் ரீதியாவோ எந்த வகையிலையாவது நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் வந்துடும். அதேமாதிரி கடன் ரீதியாக இருந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. முருகன் வழிபாடு பண்ணுங்கள், ஷடாக்ஷரேந்திர வழிபாடு பண்ணுங்கள். அது எல்லாமே உங்களுக்கு கடன் ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள்லாம் அத்தனையுமே சால்வ் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. 4ஆம் இடத்துல வந்து சூரியன் இருக்குது. அப்போ 4ஆம் இடத்துல அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு பதவி தானாக தேடி வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குங்க. ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்கு நீங்கள் எழுதிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த ஜாப் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. உத்தியோக ஸ்தானத்திலிருந்து ஒரு நல்ல பதவி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்ல முன்னேற்றம். அதாவது இவ்வளோ நாளாக படிப்பில் ஆர்வம் இல்லைன்னா கூட இந்த மாதம் வந்து நல்ல படிப்பில் ஆர்வம், ஞாபகத்திறன், படித்தாதான் நமக்கு வாழ்க்கைங்கிற அந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியாக படிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த மாதம் வந்துடுது. உயர்கல்வியில் படிக்கிறவங்களுக்குலாம் நல்ல மார்க்கு, நல்ல ரேங்கோடு முடிச்சுட்டு வெளியில் வரதுக்கு உண்டானதும் கேம்பஸ்லேயே செலக்ட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குங்க. 5ஆம் இடத்துல சுக்கிரன் உங்களுக்கு உச்சம் பாருங்கள். 5ஆம் இடத்துல ராகு இருக்குது, அதே மாதிரி சுக்கிரன் இருக்குது. இந்த ராகுவும் சுக்கிரனும் சேரும்போது கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம்னு ஒரு பழமொழி இருக்குது. சுக்கிரன் கெட்டவர் இல்லை, ஆனாலும் சுக்கிரன் உச்சமாகும்போது ராகு போய் சேரும்போது ஏதாவது ஒரு ரூபத்தில் ஜாக்பாட் அப்படிங்கிறது இந்த மாதம் இருக்குது. நல்ல காசு, பணம், வளர்ச்சி இது எல்லாமே உறுதியாக இந்த மாதம் இருக்குது. 7க்குடையவர் ராகுல இருக்கார். அதாவது கணவன் மனைவி ஒற்றுமை மட்டும் இந்த மாதம் குறைவாக இருக்கும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. உங்களுடைய கணவராக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்லக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதனால் வாக்குவாதம், வீண் வாக்குவாதங்கள் இதெல்லாமே தவிர்த்துட்டு அமைதியாக போகிறது நல்லது. இந்த காலகட்டங்களில் வந்து உறவுகள் சார்ந்த ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா தயவு செய்து எடுக்காதீங்க. நிறுத்தி நிதானமாக யோசிங்க. பெரியவங்களுடைய பேச்சை கேளுங்க. அது இல்லாமல் கொஞ்ச நாள் நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா அதை ஒத்தி போடுங்க, அதுக்கப்புறமா பேசிக்கலாம். பட் ஆனால் இந்த ராகுவோட 7ஆம் அதிபதி சேரக்கூடிய காலகட்டங்களில் உறவுகள் சார்ந்த விஷயங்களில் எந்த முடிவு எடுக்கக்கூடாது. ஒரு சிலருக்குலாம் காதல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுல பிரேக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி சிலருக்குலாம் வந்து திடீர்னு ரிஜிஸ்டர் மேரேஜ் ஆகிறது. 7க்குடையவர் ராகுவோடு சேரும்போது இந்த சொல்ல கஷ்டமாக இருக்குது. சில பேருக்கு வந்து வீட்டை விட்டு வெளியில் வந்து கல்யாணம் பண்ணுறது, திடீர்னு ரகசிய மேரேஜ், அதாவது ரிஜிஸ்டர் மேரேஜ், ரகசியமாக மேரேஜ் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி அமைப்புகள் சில பேர்த்துக்கு இருக்குது. பட் ஆனால் அது எல்லாமே ஒரு யோசித்து செய்யுங்க. டக்குன்னு முடிவெடுக்காதீங்க. மேரேஜு, காதல் அல்லது திருமணம், இந்த உறவுகள் சம்மந்தப்பட்ட முக்கியமான முடிவுகள் எல்லாமே டக்குன்னு எடுக்காதீங்க. நிறுத்தி நிதானமாக யோசிச்சு. ஏன்னா ஒரு வாட்டி செஞ்சிட்டிங்கன்னா அது வாழ்க்கை ஃபுல்லும் இருக்கும். அதோடைய நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி. அதனால் அதில் மட்டும் டக்குன்னு எடுக்காதீங்க. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இந்த மாதம் இருக்குது. ஒரு சிலர்லாம் வந்து கல்யாணம் ஆகிட்டு ரொம்ப நாளாகவே பேபி இல்லாமல் குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதம் போய் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுங்க. உங்களுக்கு 5ஆம் இடத்துல ராகு சுக்கிரனோட சேர்ந்துருக்கு. அப்போ வந்து இந்த மாதம் ஒரு வைத்தியம் பார்த்தீங்க, சின்னதாக போய் சும்மா ஒரு டாக்டர்கிட்ட தலைவலி காய்ச்சலுக்காக போயிட்டு வாங்க. ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வாங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு சந்தான பிராப்தம்ங்கிறது இருக்கும். முக்கியமாக வந்து இந்த டெஸ்ட் பேபி, IVF இந்த மாதிரி போகிறவங்களாம் இந்த மாதத்துக்கு உண்டான இந்த மாதம் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. 5ஆம் இடத்துல சுக்கிரன் வந்து உங்களுக்கு உச்சமாக இருக்கார். குருவோடைய அனுகிரகமும் இருக்குது. அதனால் இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன். அதே மாதிரி திருமண பிராப்தம் சுக்கிரனும் உச்சமாக இருக்குது. குருவோடைய பலனும் 200% இருக்குது. 100க்கு 200% இருக்குது குரு பலமும். அதனால் திருமண பிராப்தம் இவ்வளோ நாளாக தடைகள் இருந்தாலும் அந்த தடையெல்லாம் நிவர்த்தி ஆயிரும். வக்ர நிவர்த்தி ஆனதுனால எல்லாமே தடை தாமதம் நிவர்த்தியாகி திடீர்னு திருமணம் ஆகிறதுக்கு உண்டான பிராப்தங்கள் இருக்குது. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு
நல்ல அமைப்பு, பெரிய பெரிய விருதுகள், பாராட்டுகள் கிடைக்கும். நிறைய வாய்ப்புகள் தானாக தேடி வரும். அது எல்லாமே கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் எதை சூஸ் பண்ணி யூஸ் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்கு உறுதுணையாக நிற்கும். அதனால் யோசித்து நிறுத்தி நிதானமாக ஒவ்வொரு விஷயங்களும் தேர்ந்தெடுத்து செய்யுங்க. ஆனால் காலங்கள் ரொம்ப நல்லா இருக்குது, அதனால் தேர்ந்தெடுத்து செய்யுங்க. அதே மாதிரி வந்து அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப அருமையான காலகட்டம். இவ்வளோ நாளாக சனியினால் உங்களுக்கு ட்ரபிள் இருந்திருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் இப்போ வந்து இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு சனியோடைய பிரச்சனைகள்லாம் பெருசாக இருக்காது. மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு மாற்றம் அப்படிங்கிறது இருக்குது. அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் திடீர்னு ஒரு ப்ரமோஷன் கிடச்சிரும். அதே மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க, இதெல்லாம் நமக்கு நடக்குமான்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடந்து போயிடும். காலங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவராக தான் இருக்குது. இதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்புகள். இவ்வளோ நாளாக எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் தானாக தேடி வரதுக்கு உண்டானது. வீட்டில் இருந்த மனக்கசப்புக்கெல்லாம் நீங்கி உங்களைய குடும்பத்தார்கள் வந்து அன்பாகவும் அனுசரணையாகவும் போகக்கூடிய காலகட்டங்கள். அதே மாதிரி உங்களை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இதுக்காக பர்மிஷன் ஏதாவது ஒரு ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து பர்மிஷன் கேட்டிருப்பீங்க. அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இப்போ பர்மிஷன் கிடச்சிரும். கணவன் மனைவியிடையே வந்து அந்யோன்யமாக இருக்கக்கூடிய அமைப்புகள், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதம் நிகழும். அதே மாதிரி வந்து நீண்ட தூர பிரயாணம் அப்படிங்கிறது இருக்குது. உங்களுடைய ராசி அதிபதி அஷ்டமத்தில் இருக்கனால வார்த்தைகள், பேசக்கூடிய வார்த்தைகளை மட்டும் வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும். அஷ்டமத்தில் இருந்து 2ஆம் இடத்தை பார்க்குறதுனால இதை நான் சொல்கிறேன். ஒரு கிரகம் எப்போவுமே அஷ்டமத்திலேருந்து 2ஆம் இடத்தை பார்க்கும்போது நம்ம நிறுத்தாமல் யோசிக்காமல் பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த விஷயங்களில் மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க. ஏன் அப்படின்னா வந்து பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரங்க டக்குன்னு பேசிடுவாங்க. அதாவது நல்லதோ கெட்டதோ சடனாக வார்த்தையை விடுறதில் அவங்க தான் நம்பர் 1. ஸோ அதனால் வந்து நீங்கள் யோசித்து பேசுங்க. பேசக்கூடிய வார்த்தைகளில் யோசிங்க, நிதானத்தை கடைப்பிடிங்க. அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த அர்த்தாஷ்டம சனியும் முடியக்கூடிய காலகட்டமாக இருக்கனால அது ரொம்ப ரொம்ப சூப்பரு. வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக போங்க. சூரியனும் சனியும் சேர்ந்துருக்க அந்த காலகட்டங்களில் என்ன ஆகும் அப்படின்னா எலும்பு முறிவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும், மருத்துவ செலவுகள் நடக்கும். அதனால் கவனமாக இருங்க. பொதுவாக விருச்சிக ராசிக்காரங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க்கராக இருப்பீங்க. உழைச்சு உங்களை பார்க்காம இருக்காதீங்க. சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். ஸோ சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். அதனால் நீங்கள் வந்து மற்றவங்கள காப்பாற்றணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இருக்கணும், உங்களை நீங்கள் கவனிச்சுக்கணும். செல்ஃப் கேரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். விருச்சிக ராசிக்கு அது ரொம்ப கம்மியாக இருக்கும், செல்ஃப் கேரே பண்ண மாட்டாங்க. தயவு செய்து அதை பண்ணுங்கள். சூரியனும் சனியும் சேரும்போது உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவும். நீங்கள் இந்த மாதம் போய் பிளட் டெஸ்ட் எடுத்து பாருங்கள், ஹெச்பி லெவல் ரொம்ப லோ லெவலாக மாறிடும். அதனால் பாருங்கள், சில பேருக்கு மைக்ரைன் தலைவெல்லாம் வரும். பொதுவாகவே இந்த மாதம் வந்து பொருளாதார ரீதியாக நல்ல உயர்வு இருக்குது. சனியும் புதனும் உங்களுக்கு 4ஆம் இடத்துல சேர்ந்துருக்கு. வீட்டில் இருக்கவங்களே உங்களை தப்பாக பேசினாலும் காது கேட்காத மாதிரி வந்துருங்க. சனி புதன் சேரும்போது உங்கள் மேலே தேவையில்லாத வதந்திகள் பரப்பப்படும். அதுக்கெல்லாமே செவிசாய்க்காமல் நம்ம எவ்வளவோ விஷயத்தை கிராஸ் பண்ணிட்டோம், இதெல்லாம் எனக்கு என்ன ஜுஜுபி அப்படிங்கக்கூடிய மனநிலையில் இருந்து வாங்க. கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. விருச்சிக ராசிக்காரங்க எப்போவுமே ஜெயிக்கிறதுக்காக பிறந்தவங்க. அதனால் ஒரு சிலர் வந்து போன தடவை இதே மாதிரி நான் சொன்னப்போ என்ன விருச்சிக ராசி ஐஸ் வைக்கிறீங்கன்னு சொன்னீங்க. அப்படி ஐஸ் வச்சு நீங்கள் என்ன எனக்கு கொடுக்க போகிறீங்க? இல்லை, உண்மையை தான் நான் சொல்கிறேன். விருச்சிக ராசிக்காரங்க உண்மையாலுமே, ஏன்னா அது காலபுருஷனுக்கு 8வது அமைஞ்சிருக்கு. அதனால எல்லாருமே விருச்சிக ராசியில் பிறக்க முடியாது இல்லையா? விருச்சிக ராசிக்கு பிறந்தவங்க மட்டும்தான் என்னென்னா அசாத்தியமான தைரியம் இருக்கும். மற்ற ராசியை விட அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா காலபுருஷனுக்கு அது 8வது ராசியாக வருது. அதனால தான் இவ்வளோ தூரம் நான் சொல்கிறது. பட் ஆனால் இந்த மாதம் வந்து உங்களுக்கு வெற்றி, நிறைய வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. அரசியல் துறையாக இருந்தாலும் சரி, அது அரசாங்கத்துறையாக இருந்தாலும் சரி, எல்லா லெவல்லையுமே இது ரொம்ப ரொம்ப நல்ல மாதமாக இருக்குது. இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதர், ஜெய் குரு பிரசனம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம மாசி மாத பலன்கள் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த மாசி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 12/2/2025 புதன்கிழமை இரவு 9:59 இது பிறக்குது. இது வந்து மாசி மாதம் வந்து மக நட்சத்திரத்தில் பிறக்கிறதுனால தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரக்காரர்கள் இந்த பரிகாரத்தை பண்ணிக்கங்க. என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா பசுமாட்டுக்கு தீவனம் கொடுக்கணுங்க. அதாவது சாப்பிட்றதுக்கு வைக்க புல் அல்லது பச்சை புல் அந்த மாதிரி
மாதிரி வாங்கி கொடுக்குறது. அதே மாதிரி கோதுமையும் வெல்லமும் கலந்து அதுக்கு குடிக்கிறதுக்கு கொடுங்க. இதனால் வந்து திடீர் விபத்து கண்டம் நிகழாமல் உங்களை காப்பாற்றும். அது மட்டும் இல்லாமல் வருமானத்தில் எந்தவித தடையும் இல்லாமல் இந்த மாதம் முழுக்கும் நல்ல வருமானங்கள் வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாசி மாதம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. எந்த விஷயத்தை பற்றி இனிமேல் நீங்கள் கவலையே பட வேண்டாம். சூரியன் உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். சூரியன் 3ஆம் இடத்துல இருக்கார். இது ரொம்ப நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வெற்றியும் கூட. அது மட்டும் இல்லாமல் 7 கூடையவர் புதன் வந்து உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்காருங்க. இது வந்து என்னென்னா ஒரு நல்ல அமைப்பு. இந்த கிரக நிலை வந்து என்னென்னா நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. 4ஆம் இடத்துல சுக்கிரன் வந்து என்ன ஆகுதுன்னா திக்பலம் பெறுறது மட்டும் இல்லை, உச்சம் பெறுறாரு. இந்த மாதம் வந்து உங்களுக்கு சுக்கிரன் உச்சம் மட்டும் இல்லை 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. சுக்கிரன் உச்சம் பெற்று 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் இருக்கார் இல்லையா, அவர் வந்து வக்ர நிவர்த்தி ஆயிட்டார். உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர். 7ஆம் இடத்துல வந்து என்னன்னா வக்ர நிவர்த்தியாகி இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசி அதிபதி இவ்வளோ நாளாக வக்ரத்தில் இருந்தார். இப்போ வந்து குரு வந்து வக்ர நிவர்த்தியாகி என்ன செய்கிறார், 6ஆம் இடத்துல இருக்கார். 6ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. இவ்வளோ நாளாக வருமானத்தில் தடையை உண்டு பண்ணிகிட்டே இருப்பார். ஏன்னா அது வக்ர காலகட்டமில் வரும் ஆனால் வராது அப்படிங்கக்கூடிய மனநிலை, அதாவது அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு இல்லையா. இப்போ குரு வக்ர நிவர்த்தியாகி உங்களுக்கு குருவும் பார்க்குது, செவ்வாயும் பார்க்குது. நல்ல ஜாக்பாட் அப்படிங்கிறது இந்த மாதம் இருக்குது. அதாவது வருமானத்தில் வந்து மிகப்பெரிய லெவலில் உயர்வு, அதாவது பணம் இன்கம் அப்படிங்கிறது வந்து இந்த வழியில் இருந்து தான் வரணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் வந்து போடாதீங்க. ஏதாவது ஒரு வழியிலேருந்து கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு உறுதியாக வருமானம்ங்கிறது உண்டு. சுக்கிரன் 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. உச்சம் பெற்ற சுக்கிரன் 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. குரு உங்களுக்கு 10ஆம் இடத்தை பார்க்குது. தொழிலில் நல்ல முன்னேற்றம் இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு நல்ல ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறது இந்த மாதத்துலேருந்து தான். எல்லாமே மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு நல்ல மாற்றமாக இருக்கும். தொழிலில் நல்ல வளர்ச்சி, நல்ல முன்னேற்றம் இது எல்லாமே இருக்கும். 6ஆம் இடத்துல குரு இருக்கனால உத்தியோக ரீதியாக நல்ல வளர்ச்சி, நிறைய மாற்றங்கள் இருக்கும். இவ்வளோ நாளாக உத்தியோக ரீதியாக பிரச்சனைகள் இருந்ததெல்லாமே சால்வ் ஆகும். உங்களுக்கு வேறு பக்கம் உத்தியோகத்துக்கு நீங்கள் போகணுன்னா இந்த மாதம் ட்ரை பண்ணுங்கள், உடனே கிடச்சிரும். நிறைய பேர் வந்து வெளிநாட்டுக்கு போகணும், ஃபாரினுக்கு போகணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க. உத்தியோக ரீதியாக ஃபாரின் போகணுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாமே இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸு. இந்த மாதம் ட்ரை பண்ணுங்கள், கிடைக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குரு வந்து உங்கள் ராசி அதிபதி வந்து வக்ர நிவர்த்தி ஆகிட்டார். அதனால் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மாதம் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த மாதத்தை கரெக்டாக யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. அந்தளவுக்கு கிரக சூழ்நிலைகளும் கிரக அமைப்பும் அப்படி இருக்குது. அதே மாதிரி நீங்கள் கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகுங்க. இவ்வளோ நாளாக வக்ர காலகட்டங்களில் இருந்தனால கடன் கேட்ட இடத்துல கிடைக்காது. அதே மாதிரி நீங்கள் கொடுத்த கடன் வராமல் இருந்திருக்கும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் அனுபவிச்சுட்டு இருந்திருப்பீங்க. தொழிலுக்காக ஒரு இடத்துல கடன் கேட்டிருப்பீங்க, ஒரு விஷயத்தை டெவலப் பண்ணுறதுக்காக கேட்டிருப்பீங்க, அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கும். ஒரு சிலர் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது வீடு வாங்குறது அல்லது வாகனம் வாங்குறதுக்காக லோனுக்கு பேங்க்குக்கு அதுக்கு இதுக்குன்னு எவ்வளவோ அலைச்சல்கள்லாம் இருந்திருக்கும். அது எல்லாமே இந்த மாதம் வந்து உங்களுக்கு மாறி போயிடும். இந்த மாதம் நீங்கள் கேட்ட இடத்துல இருந்து கடன் கிடைக்கும். வரவேண்டிய பணமெல்லாம் தங்கு தடை இல்லாமல் தேங்கி நிற்காமல் தானாக தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் முயற்சி போட்டு கூடுதலாக உழைச்சிங்க அப்படின்னா உங்களோட உழைப்புக்கு பல மடங்கு பெரிய லெவலில் வந்துடும். கோடிகளை அள்ளக்கூடிய விஷயங்கள் தான் இந்த மாதம் உங்களுக்கு நடக்க போகுது. நீங்கள் அதனால் கவலைப்படாதீங்க. நீங்கள் கோடின்னு சொன்னாலே வந்து ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தார், தெருக்கோடியில் நிற்கிறது தாம்மான்னு. அப்படிலாம் கிடையாது. நீங்கள் என்ன முயற்சி பண்ணுறீங்களோ அது கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அவங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் தானாக தேடி வரும். நீங்கள் என்ன முயற்சி போடுறீங்களோ அதுக்கு கட்டாயம் உங்களுக்கு பலன் உறுதியாக உண்டு. 4ஆம் இடத்துல ராகுவும் சுக்கிரனும் சேர்ந்திருக்கனால, அதுவும் சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கனால வண்டி வாகனங்கள் புதுசாக வாங்குறதுக்கு, லக்ஸுரி கார் வாங்குறது, லக்ஸுரியாக ஒரு பெரிய வீடு வாங்குறது, அது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு நிகழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய கனவுகள் இந்த மாதம் வந்து நல்ல சுகபோகமான வாழ்க்கை தான். ஏன்னா சுக்கிரன் உச்சம் பெற்றனால, அதுவும் 4ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு உச்சம் பெற்றிருக்கு. அதனால் திக்பலம் அடைந்து உச்சம் பெற்றிருக்கனால என்ன ஆகும் அப்படின்னா அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து உங்களுக்கு சுகபோக வாழ்வு நிச்சயம் இந்த மாதம் உண்டு. படிக்கக்கூடியவங்களாம் நல்ல டாப் கிளாஸில் வரதுக்கு உண்டான அமைப்பு.
நல்ல ரேங்க் எடுத்து பாஸ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு, உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. படித்து முடித்தோன்னே உத்தியோகம் கிடைக்கிறது, கேம்பஸில் செலக்ட் ஆகிறது, நல்ல வேலைக்கு போகிறது, அது எல்லாமே இந்த மாதம் நிகழும். அதே மாதிரி வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகும். தாயாருடைய சொத்துக்கள்லாம் இவ்வளோ நாளாக பிரச்சனைகள் இருந்திருக்கு, இப்போ சுக்கன் உச்சம் பெற்றிருக்கனால தாயார் வழி சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கும். கடன் ரீதியாக இருந்தது, கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள், இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபேவராக மாறுறதுக்கு இந்த மாதம் வாய்ப்பு இருக்குது. அதாவது வந்து உடல்நிலையில் ரொம்ப ரொம்ப கவனம் இருக்கணும். நான் ஆல்ரெடி சொல்கிறது தான், தனுசு ராசிக்காரங்க உடல்நிலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். முக்கியமாக வந்து மூல நட்சத்திரமும் பூராட நட்சத்திரமும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதாவது பூராடம் போராடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் உங்களோட ஒரு விஷயத்தை எடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப எஃபர்ட் போட்டு செய்வீங்க. பட் ஆனால் அது வந்து என்னென்னா கடைசி ஜெயிக்கிற வரைக்கும் கடைசி வரைக்கும் நீங்கள் விடாமல் போராடுவீங்க, அப்புறம் சாதிச்சிருவீங்க, அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஆனால் ஒன்றே ஒன்று, நீங்கள் போராடணும் அப்படின்னா உடலில் தெம்பு இருக்கணும், மனசில் இருக்கிற அளவுக்கு உடலும் ஒத்துழைக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போது நீங்கள் என்ன செய்யணும், சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். அப்போது உங்களுடைய உடல்நிலையிலையும் தயவு செய்து கவனத்தை வைங்க. வெளியூர் வெளிமாநிலம் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீண்ட தூர பிரயாணம் பண்ணி ஒரு புனித யாத்திரை போகிறது, இது மாதிரிலாம் இந்த அமைப்பு இருக்குது. சூரியனும் சனியும் சேரக்கூடிய அந்த காலகட்டங்களில் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை கம்மி பண்ணிடும். அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. அதுவும் இல்லாமல் 12ஆம் இடத்தை சனி பார்க்குது. அப்போது என்ன அப்படின்னா மருத்துவ செலவு உங்களுக்கு வரும். அதனால் நல்ல ஃபுட்டு சாப்பிடுங்க. முக்கியமாக வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய உணவு பழக்க வழக்கங்கள், சிகப்பு அரிசி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேர்த்திக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி வந்து தேன் அதிகமாக இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா சூரியனும் சனியும் சேர்றதுனால கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கண்ணில் நரம்பு, மைக்ரைன், தலைவலி இந்த மாதிரி வர்றதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாக்கிரதையாக போங்க. ஆனால் வந்து அத்திப்பழத்தை தேனில் ஊற வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ஓரளவு உங்களுக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது வந்துடும். அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. பொதுவாகவே படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் சரி இந்த மாதம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் நிறைய முன்னேறக்கூடிய காலகட்டங்கள் தான். ஆனால் சுக்கிரனும் ராகுவும் சேர்ந்துருக்கனால உங்கள் பேரை கெடுக்கிறதுக்குன்னு ஒரு சிலர் வருவாங்க, நிம்மதியை கெடுக்கிறதுக்குன்னு ஒரு சிலர் வருவாங்க. அதை எல்லாத்தையும் துரத்தி விட்டுருங்க. தயவு செய்து போங்கப்பா என் வாழ்க்கையில் இருந்துன்னு ஒரு கும்பிடு போட்டுட்டு துரத்தி விட்டு போயிருங்க. ஏன் தெரியுமா, சனி வந்து உங்களுக்கு 4ஆம் இடத்துக்கு வரப்போகுது. அப்போ வரதுக்கு முன்னாடியே சில வேலைகளில் காமிப்பாங்கள்ல, அதனால இப்போ உங்களுக்கு காசு பணம் வரதெல்லாம் நீங்கள் சேவிங்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணுங்கள், அது ரொம்ப நல்லது. இல்லை ஒரு உத்தியோகமோ தொழிலோ ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து பண்ணுங்கள். பட் ஆனால் வந்து இன்கம் அப்படிங்கிறத உருவாக்கி வச்சுருங்க. இல்லை அப்படின்னா ஏதாவது ஒருத்தங்க வந்து உங்களை குறை சொல்லதுக்கு வருவாங்க, அது உங்களுக்கு பிடிக்காது, அது தேவையில்லாத சண்டையாக மாறும். இதெல்லாமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெண்களுக்கு வந்து 7ஆம் இடத்துல வந்து செவ்வாய் இருக்குது, கணவர் கூட அனுசரணை பண்ணி போங்க. இந்த மாதம் வந்து ரொம்ப மெடிடேஷன் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை எஃபர்ட் போட்டு செஞ்சுருப்பீங்க, பட் ஆனால் உங்களுக்கு கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி அதை அங்கீகரிக்க மாட்டாங்க, பாராட்ட மாட்டாங்க, அதை வந்து குறை சொல்லுவாங்க. அதனால் உங்களுக்கு கோபம் வரும், அதனால் வீட்டில் சண்டை வரும். டக்குன்னு வந்து இந்த உங்களுடைய ராசி எப்போல்லாம் செவ்வாய் பார்க்குதோ அப்போ டக்குன்னு கோபம் வந்துடும். அதாவது மனசு வந்து படப்படன்னு வரும் இல்லையா, அந்த பிபி மாதிரி வந்துடும். அதனால் மைண்டை காமாக வச்சுக்கோங்க. அப்படியே மெடிடேஷன் பண்ணுங்கள், காமாக வச்சுக்கோங்க. செவ்வாய் பார்க்குது, இரத்த கொதிப்பு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய மனசை ரொம்ப அமைதியாகவும் நிதானமாகவும் வச்சா மட்டும்தான் உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும். நீங்கள் வந்து உங்கள் உடலால் பாதிக்கணும், அதுதான் ஆப்போசிட்டில் இருக்க ஆளுக்கு தேவை. அதனால் அதுக்கு இடம் கொடுத்துடாதீங்க. மனசாலையும் உடம்பாலையும் தெம்பாக இருந்து ஆப்போசிட்டால் அடிங்க, அதுதான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த உடல்நிலையில் ரொம்ப கவனமாக இருங்க. ஒரு சிலருக்கெல்லாம் வந்து கோர்ட்டு கேஸு பிரச்சனைலாம் ஜெயிச்சு நீங்கள் வெற்றி பெறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து உத்தியோக பதவி அப்படிங்கிறது தானாக தேடி வரும். அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. கலைத்துறையவங்களுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் வரும். ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா அதை யூஸ் பண்ணி மேலே வரதுக்கு உண்டான முயற்சிகளை பண்ணுங்கள், சக்ஸஸ் ஆயிடுவீங்க. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 இந்த மாதம் நல்லா இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகம் அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம மாசி மாத ராசி பலன்கள் மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த மாசி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 12/2/2025 புதன்கிழமை 9:56 இரவு 9:56 மக நட்சத்திரத்தில் பிறக்குது. இந்த மாதம் பிறக்கிறது
வந்து உங்களுக்கு சந்திராஷ்டமத்தில் பிறக்குது. பட் ஆனால் கவலையெல்லாம் படாதீங்க. மாதம் பிறக்கிறதெல்லாம் இது கிடையாது. ஆனால் உங்களுக்கு அஷ்டமாதிபதி 2ஆம் இடத்துல போகுது. அதனால் என்னென்னா நீங்கள் உங்களுக்கு 7.5 சனியும் முடியக்கூடிய காலகட்டம், மற்றபடி இந்த ராகுகேது பயிற்சியும் வந்து ஓரளவு பயிற்சியாகக்கூடிய காலகட்டமாக இருக்கனால இந்த ஒரு மாதம் வந்து அஷ்டமாதிபதி 2ஆம் இடத்துல இருக்கனால நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா பேசக்கூடிய வார்த்தைகளில் நிதானமாக இருக்கணும். ரொம்ப ரொம்ப நிதானத்தை கையாண்டிங்கனாலே ரொம்ப பெரிய லெவலில் நீங்கள் வந்துட முடியுங்க. மகர ராசிக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது வந்து ஒளி கிரகம். 2ஆம் இடத்துல இருக்கிறது சூரியனும் சந்திரனும் ஒளி கிரகங்கள். அது 2ஆம் இடத்துல இருக்கிறது வந்து நிரந்தர வருமானம். எப்பெல்லாம் சூரியன் வந்து 2ஆம் இடத்துக்கு 11ஆம் இடத்துக்கு வருதோ அப்போ நிரந்தர வருமானம் அப்படிங்கிறது நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அது மாதிரி தான் இந்த மாசி மாதம் வந்து சூரியன் உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கனால நிரந்தரமான வருமானத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதே மாதிரி உங்களுக்கு இவ்வளோ நாளாக குரு வக்ர காலகட்டங்கள் இருந்துச்சு. அப்போ என்னடா அது சனி நமக்கு முடியக்கூடிய காலகட்டம் இவ்வளோ கஷ்டப்படுத்துதே நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. சனிக்கிட்ட இல்லை, அங்கே குரு வக்ரமாக இருந்து உங்கள் ராசியை வக்ரகதியோடு பார்த்துட்டு இருந்தார். அதுதான் இவ்வளோ பிரச்சனையும். இப்போ குரு வக்ரம் நிவர்த்தி ஆயிட்டாரு. செவ்வாய் வக்ரம் இவ்வளோ நாளாக செவ்வாய் 7ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு ரொம்ப டென்ஷனை கொடுத்துருப்பாரு வக்ரமாக. அதுக்கப்புறம் 6ஆம் இடத்துக்கு போட்டோன்னா சண்டை சச்சரவுகள், தொட்ட பக்கமெல்லாம் சண்டை அந்த மாதிரி வந்துட்டு இருந்திருக்கும். மன சங்கடங்கள் வந்துட்டு இருக்கும். கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்துட்டு இருந்திருக்கும். அது எல்லாமே இப்போ நிவர்த்தி ஆயிரும். ஏன்னா செவ்வாவும் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு. எப்பெல்லாம் கோச்சாரத்தில் கிரகங்கள் வக்ரமாக இருக்கோ அப்போல்லாம் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருவாங்க. பட் ஆனால் நம்ம தான் அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணிட்டோம்னா தப்பிச்சுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இந்த மாசி மாதம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான மாதம்தான். ஏன்னா எல்லா கிரகமுமே வக்ர காலகட்டங்கள்லேருந்து வெளில வந்துருச்சு. அதனால் பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து என்னென்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துல வந்து செவ்வாய் இருக்கார். அப்போ வந்து கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சால்வாக ஆரம்பிச்சிரும். அதே மாதிரி குரு வக்ர நிவர்த்தி 5ஆம் இடத்துலேருந்து வக்ரம் நிவர்த்தி ஆகிட்டார். அப்போ குருவோடைய பலன் உங்களுக்கு ராசிக்கு இருக்கும் இல்லையா. அப்போ வந்து என்னென்னா குரு இவ்வளோ நாளாக வக்ரமாக இருந்தார். இப்போ என்ன ஆவார் அப்படின்னா உங்களுக்கு இவ்வளோ நாளாக இருந்த ட்ரபிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து சார்ட் அவுட் பண்ணி கொடுத்துருவார். அதே மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நீங்கள் டிக் போட்டுக்கலாம். இந்த பிரச்சனை தீர்ந்துச்சு, இந்த பிரச்சனை தீர்ந்துச்சு, இந்த பிரச்சனை தீர்ந்துச்சு, இப்படி டிக் போட்டுகிட்டே வரலாம். தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் இருக்குது. நிரந்தரமான வருமானம் அப்படிங்கிறது இருக்குது. இவ்வளோ நாளாக இருந்த தேக்க நிலை, மந்த நிலை எல்லாம் மாறி ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு ரன் ஆக ஆரம்பிச்சிடும். வருமானம்ங்கிறது நல்லபடியாக வர ஆரம்பிச்சிடும். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ப்ரமோஷன் அப்படிங்கிறது இப்போ அதே மாதிரி பதவி உயர்வு, ஊதிய உயர்வெல்லாம் கிடச்சிரும். 5 கூடைய சுக்கிரன் வந்து உங்களுக்கு 3ஆம் இடத்துல உச்சம். மகர ராசிக்காரங்களே வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் தொட்டு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதம் வந்து நல்லபடியாக வளரும். நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஆரம்பிக்கணும், இல்லை உங்கள் வீட்டில் ஒரு புதுசாக ஒரு விஷயம் செய்கிறாங்க அப்படின்னா இந்த மாதம் வந்து மகர ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு விஷயத்தை எடுத்து ஆரம்பித்து கொடுக்கறது, ஒரு காசு பணம் உங்கள் கையால் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இந்த மாதம் அதாவது நல்ல வளர்ச்சி ஆகும். யாருக்குன்னா மற்றவங்களுக்கு, உங்களுக்கு இல்லை, மற்றவங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் யாருக்கு கொடுக்குறீங்களோ அவங்க வளர்ச்சி ஆவாங்க. அப்போ உங்கள் குடும்ப நண்பர்கள் அல்லது நபர்களோ யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுங்க, அது நல்லாகும். பண ரீதியாக நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் உங்களுக்கு இருக்குது. உத்தியோகத்துலேயும் சரி தொழிலையும் சரி நிறைய மாற்றங்கள் தான் இருக்குது. நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்குது. உங்களுக்கு 10 கூடையவர் தான் 3ஆம் இடத்துல உச்சமாக இருக்கார். அப்போ புதுசாக வந்து தொழில் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணுறது எல்லாமே சக்ஸஸ் ஆகும். மாற்றம் ஏன்னா மாற்றம்ங்கிறதே 3ஆம் இடம் தான். 10 கூடையவர் 3ல் வந்திருக்கனால மாற்றம். அதே மாதிரி போயிட்டு அலைச்சல் இருக்கும். உச்சமாக இருக்கனால நிறைய அலைச்சல் இருக்கும். அதே மாதிரி சிங்கப்பூர், மலேசியா அந்த மாதிரி சின்ன சின்ன கண்ட்ரீஸ்க்கு போயிட்டு வரக்குண்டையான அமைப்பு உத்தியோக ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ அந்த மாதிரி இருக்குது. ஒரு சிலருக்குலாம் வந்து வெளிநாடு போகிறதுக்கு உண்டான அமைப்பு, படித்து முடிச்சுட்டு படிக்கிறதே வந்து வெளிநாடுக்கு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். இவ்வளோ நாளாக கடன் ரீதியாக இருந்த பிரச்சனைகள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு சார்ட் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் வழக்குகளில் பிரச்சனைகள் எல்லாம் நிலுவையில் இருக்குது அப்படின்னா அதுவுமே சால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள்லாம் வில்லங்கங்கள்லாம் நீங்கி அந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு உங்களுக்கு ஃபேவராக மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி தாய் வழி சொத்துக்கள் வந்து இவ்வளோ நாளாக இழுத்துட்டு இருந்திருக்கும் இல்லையா, அது எல்லாமே சால்வ் ஆகி உங்களுக்கு உண்டான பாகம் அப்படிங்கிறது தானாக தேடி வரும். அதே மாதிரி இளைய சகோதரன் சகோதரிகளிடையே பிரச்சனைகள்லாம் நீங்கி சுமூகமான உறவு, அவங்க மூலிமா நல்ல ஆதாயம், அந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது. ஒரு சிலருக்கெல்லாம் வந்து கடன் வாங்கி லோன் அப்ளை பண்ணி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது, ஒரு வாகனம் வாங்குறது, ஒரு தொழிலுக்காக ஒரு வாகனம், ஒரு இடம் வாங்குறது,
கார் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. பொதுவாகவே 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது பெண்களாக இருக்கும் பட்சத்தில் கணவர்கிட்ட வாக்குவாதங்களில் ஈடுபடாதீங்க. பேசக்கூடிய விஷயங்களை நிறுத்தி நிதானமாக வாய்க்கு வந்த மாதிரி டக்கு டக்குன்னு பேசாதீங்க. சந்திராஷ்டம காலகட்டங்களோ இல்லது உங்களுடைய ராசி லக்னத்துக்கு அஷ்டமத்தில் கிரகங்கள் போகும்போது அது பெரிய சண்டை, சின்ன பிரச்சனை அது ஒரு பெரிய விஷயமா மாறிடும். அதனால் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி உங்கள் ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்கள ரொம்ப கவனமாக இருங்க. ஆனால் சூரியனும் சரி, சனியும் சரி, புதனும் சரி 2ஆம் இடத்துல உங்களுக்கு இருக்குது. இந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா 27ஆம் தேதிக்கு மேலே நீச்சமாகுது. இந்த 27ஆம் தேதிக்கு மேலே நீச்சமாயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு 9 கூடையவர் நீச்சமாகிறாரு. அப்போ வந்து என்னென்னா, நீங்கள் ஒரு முடிவு எடுக்கும்போது நிறுத்தி நிதானமாக எடுக்கணும். ஏன்னா புத்திக்கு அதிபதி அறிவு காரகன்லாம் புதன் தான். புதன் நீச்சமாகும்போது ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய வெல்விஷர்கிட்ட கேட்டு பண்ணுங்க. இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி வரும். 9 கூடையவர் வந்து உச்சம் பெற்ற சுக்கிரனோட சேர்றாரு அப்படின்னா என்னென்னா, ஒரு தெய்வ அனுகூலம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்குதுன்னு அர்த்தம், இருக்க போகுதுன்னு அர்த்தம். தெய்வ கோயிலுக்கு நீங்கள் இவ்வளோ நாளாக இந்த கோயிலுக்கு நம்ம போகணும்னு நினச்சிட்டே இருந்திருப்பீங்க இல்லையா, இந்த கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டா பரவாயில்லையே அப்படின்னு மனசில் நினச்சிட்டு இருப்பீங்களா, அந்த மாதிரி கோவிலுக்கெல்லாம் போகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. தெய்வ அனுகூலத்தை தேடுங்க. புதன் வந்து நீச்சமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தெய்வ அனுகூலத்தை தேடினீங்க அப்படின்னா நல்ல பிராப்தம், சகலவிதமான சௌபாக்கியமும் உங்களுக்கு கிடைக்கும். உடல்நிலை பாதிப்புகள் வரதோ அல்லது மருத்துவ செலவோ உறுதியாக உண்டு. அதனால் அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. சில பேருக்கு வந்து இந்த சூரியன் சனி வந்து கோச்சாரத்தில் சேரும்போது மைக்ரேன் தலைவலி, அதுவும் புதன் கூட சேர்றதுனால நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், கண்ணு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், கண்ணாடி போடுற மாதிரியோ அல்லது கண்ணுக்கு சர்ஜரி பண்ணுற மாதிரியோ, கண்ணில் கேட்ராக்ட் இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றது, கண் பார்வையில் பிரச்சனை வர்றது, மைக்ரேன் தலைவலி வர்றது, அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியை குறைச்சிரும் இந்த சூரியன் சனி சேர்க்கை. அதே மாதிரி எலும்பு முட்டு வலி இதெல்லாமே கொண்டு வந்துடும். அதுக்கு வந்து ஃபுட்டு நல்ல ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. இந்த மாதம் வந்து பிறக்கும் போதே உங்களுக்கு சனியும் சந்திரனும் பார்த்துக்குது. அப்போ சனி சந்திரன்னா புணர்ப்பு தோஷம். அது ஃபுட்டு விஷயத்தில் ரொம்ப கான்சியஸாக இல்லைன்னா நீங்கள் தெரியாமல் ஒரு ஃபுட்டை சாப்பிட்றது, சேராத ஃபுட்டை சாப்பிட்ற மாதிரி வந்துடும். அந்த ஃபுட்டுனால் உங்களுக்கு பாய்சன் ஆகுறது, ஃபுட் பாய்சனிங் அப்படிங்கிறது இந்த மாதம் இருக்குது. அதனால் அவதிப்படாதீங்க. அதனால் தெரியாத உங்களுக்கு பரிச்சயம் இல்லாத உணவுகளை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சத்துள்ள பொருட்களை, அதாவது சிகப்பு அரிசி, சிகப்பு அவல், இந்த மாதிரி சத்துள்ள விஷயங்களை சாப்பிடுங்க. சிறுதானியங்கள் அதிகமாக சேர்த்திக்கங்க. அதே மாதிரி தேன் அப்படிங்கக்கூடிய தேன் உங்களுடைய உணவில் ஒரு வேளையாவது எடுத்துக்கோங்க. இந்த மாதம் வந்து சூரியனும் சனியும் சேரனால இந்த தேன் எடுத்துக்கோங்க. காசும் வரும். தேன் சாப்பிட்றதே ஒரு பரிகாரம் தான். அத்திப்பழத்தை தேனில் ஊற வச்சு சாப்பிட்டிங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியும் வரும், காசும் வரும். நீங்கள் யாருக்கு கடைக்காரனுக்கான்னு கேட்காதீங்க. சூரியன்னா தேன், அதனால் வந்து அத்திப்பழத்தை தேனில் ஊற வச்சு சாப்பிடுங்கன்னு சொன்னேன். அது உங்களுடைய ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது, காசு பணமும் வரும். அது ஒரு தாந்திரிக பரிகாரம் தான். அதே மாதிரி படிக்கக்கூடிய குழந்தைகள்லாம் வந்து என்ன படிப்பில் நல்ல இது. அதே மாதிரி வேலை கிடைக்கிறது, புதுசாக வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. குருபலம் இருக்கனால திருமண பிராப்தமும் ஒரு சிலருக்கு கைகூடும். அதே மாதிரி புத்திர பாக்கியமும் வரும். இவ்வளோ நாளாக ஏதாவது தடைகள் இருந்தாலும் சரிங்க, இப்போ வந்து குரு வக்ர நிவர்த்தி ஆகிட்டனால சந்தான பிராப்தம் வர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. அதே மாதிரி குருபலம் பரிபூரணமாக இருக்கனால விருப்பமான திருமணம், அதாவது லவ் மேரேஜுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் இவ்வளோ நாளாக ஒரு வீட்டில் பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் லவ் பண்ணுற விஷயங்களை பெற்றோர்களுக்கு சொல்லுங்கள். இந்த மாதம் சொல்லுங்கள். இந்த மாதம் குரு வக்ர நிவர்த்தி ஆகிட்டாரு. 2வது வந்து பார்த்திங்கன்னா சூரியனும் உங்களுக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்குது. 9ஆம் அதிபதியும் வந்து பார்த்திங்கன்னா நீச்சமாகக்கூடிய காலகட்டங்கிறதுனால சீக்கிரமாக பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து சப்போர்ட் கிடச்சிரும். அதனால் உங்களுக்கு பெரிய லாபம் தான். ஆனால் எப்போவுமே நீங்கள் மேரேஜ்னு பண்ணும்போது பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களோடு பண்ணுங்கள், அதுதான் நல்லது. அதே மாதிரி குடும்ப நபர்கள்கிட்ட அனுசரித்து போங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது. பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது. நீங்கள் உத்தியோகத்தில் உயர்வு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இவ்வளோ நாளாக உங்களுக்கு ரெகக்னைஸ் கிடைக்காதவங்க கூட இப்போ குடும்ப ரீதியாக உங்களுக்கு அனுசரணையும் அன்பும் தானாக தேடி வர்றது அமைப்பு. அதாவது வாலண்டரியாக உங்களுக்கு வந்து நீங்கள் இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கன்னு உங்கள் குடும்பத்தில் இருக்க நபர்களும் உங்களை மோட்டிவேட் பண்ணுறது, என்கரேஜ் பண்ணுறதெல்லாம் நடக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. ஆனால் பேசக்கூடிய விஷயங்களில் நீங்கள் ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கணும். திரும்ப திரும்ப நான் அதை தான் சொல்லுவேன். 10 கூடையவர் உச்சம் பெற்றிருக்காரு. நல்ல வருமானம் அப்படிங்கிறது, ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இந்த மாதம் இருக்குங்க. அது
அதிர்ஷ்டம் ஜாக்பாட்டெல்லாம் இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். நீங்கள் எதிர்பார்த்துக்கவே மாட்டீங்க. நல்ல மாதம் தான். மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய மகிழ்ச்சிகள். சுக்கிரன் வந்து உங்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். அவர் வந்து உச்சமாகறாரு. இந்த மாதம் ஃபுல்லாகவே உங்களுக்கு உச்சத்தில் தான் இருக்க போகிறாரு. அப்போ வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டம் மகிழ்ச்சி அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. ஒரு சிலர்லாம் கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக எழுதியிருப்பீங்க, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதியிருப்பீங்க. ஆனால் ரிசல்ட் வரதுக்கு வந்து எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. அதெல்லாம் பாசிட்டிவாக வரதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. அரசியல்வாதிகள்லாம் நல்லா முன்னேறக்கூடிய காலகட்டம். ஒரு பெரிய பதவி கிடைக்கும், மக்களுடைய ஆதரவு கிடைக்கும். சோஷியல் மீடியாவில் உங்களை பற்றி நல்ல விஷயங்கள் தான் இருக்கும். இவ்வளோ நாளாக இருந்த கெட்ட விஷயங்கள்லாம் மாறி நல்ல நேமில் நீங்கள் வந்து போகிறதுக்கு உண்டானது. அது உங்களுடைய கெரியரை வந்து பல மடங்கு உயர்த்தி கொண்டு போகிறது. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் இது ஒரு பொற்காலம். மகர ராசியில் திருவோண நட்சத்திரக்காரங்க கலைத்துறையில் இருந்தீங்கன்னா சூப்பரான காலகட்டம். எப்போல்லாம் சுக்கிரன் உச்சமாக இருக்கோ அப்போல்லாம் உங்களுடைய இது பிரகாசமாக வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைகிறதுக்கு அத்தனை விஷயங்களும் நடக்கும். பெரிய அவார்டு கிடைக்கும். நிறைய முன்னேற்றங்கள் தான் இருக்குது. நிறைய பேருக்கு வண்டி, வீடு, வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. மகர ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த மாசி மாதம் வந்து நிறைய ஒரு பெரிய ஜாக்பாட்னே சொல்லலாம். நல்ல வந்து மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய மாதம் தான் இந்த மாசி மாதமாக இருக்குது. தெய்வ அனுகூலத்தையும் தெய்வ பலத்தையும் அதிகப்படுத்திக்கங்க. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருத ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம மாசி மாத ராசி பலன்கள் கும்ப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். மாசி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 12/2/2025 புதன்கிழமை இரவு 9:56க்கு மக நட்சத்திரத்தில் இந்த மாசி மாதம் பிறக்குது. இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப நல்ல அனுகூலமான மாதம் தான். இந்த மாசி மாதம் வந்து உங்களுக்கு நல்ல அனுகூலமான மாதம் தான். ஏன்னா 7க்குடைய சூரியன் வந்து உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறாரு. சூரியன், சனி, புதன் 3 கிரகம் வந்து உங்களுடைய ராசியிலே இருக்குது. இது வந்து சூப்பர் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ஆனால் வந்து எல்லா விஷயத்தையுமே அனுசரணை பண்ணி போக பழகிக்கங்க. அதே மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு கெட்டது நடக்குது, உங்களை பற்றி யாராவது தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னா அதை கிராஸ் பண்ணி போக பழகிக்கணும். இந்த மாதம் வந்து உங்களுக்கு நிறைய நல்லதும் நடக்கும். அதே நேரத்தில் உங்கள் மனசை பாதிக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை இப்போ பொதுவாக அதை கிராஸ் பண்ணி போக பழகிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா இன்னும் ஒரு சில மாதங்களில் உங்களுக்கு ராகு கேதுவும் வரப்போகுது. ராகுவும் உங்களுடைய ராசிக்கு வரப்போறாரு. இன்னும் 7 சனி கம்ப்ளீட்டாக முடியல. இப்போ ஜென்ம சனி தான் நடந்துட்டு இருக்கு. இனி அடுத்தது சனி பயிற்சி வரப்போகுது. ஆனால் பொருளாதாரத்துக்கு உங்களுக்கு நல்லா இருக்குது. இந்த மாதம் வந்து பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. இப்போ என்ன அப்படின்னா உங்களுக்கு இது வந்து என்னென்னா சனியும் புதனும் சேர்ந்து உங்களோட ராசியில் இருக்குது. அப்போ வந்து மன சஞ்சலங்கள், நீங்கள் எடுத்த முடிவு கரெக்டாக என்ன அப்படின்னு குழப்பமான மனநிலைகள் நிறைய பேத்துக்கு வரும். ஆனால் எதை பற்றியுமே யோசிக்காதீங்க. கும்ப ராசி அப்படின்னாலே அது ஒரு பிரபஞ்ச ராசி தான். பேர் ஆற்றல் உடைய ராசி. நிறைய விஷயங்கள் அந்த கும்பராசிக்குள்ளே இருக்குது. அதனால் நல்ல இன்டெலிஜென்ட் அப்படிங்கிறத காட்டிலும் சூப்பர் இன்டெலிஜென்ட் அப்படின்னா யார் தெரியுங்களா? கும்பராசியில் சதய நட்சத்திரத்துக்கு அது இருக்குது. அது வந்து என்னென்னா மிகப்பெரிய லெவலில் சக்தி இருக்குது. அதை நீங்கள் உணர்ந்து செயல்படணும். வேறு எதுவுமே இல்லை. நல்லபடியாக செயல்பட்டீங்க அப்படின்னா எல்லாமே நல்ல விதமாக மாறும். பொதுவாகவே தெய்வ பலமும் தெய்வ அனுகிரகமும் வந்து உங்களுக்கு இயற்கையாகவே இருக்குது. நீங்கள் சாமியை கும்பிட்றீங்களோ இல்லையோ, ஆனால் அது இயற்கையாக உங்களுக்கு இருக்குது. ஏன்னா பிரபஞ்ச ராசின்னு சொல்லினா பிரபஞ்ச ஆற்றல் அதிகமாக இருக்கக்கூடிய ராசி வந்து கும்பராசி தான். 12 ராசிகளில் கும்பராசிக்கு தான் அது இருக்குது. அதனால தான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன். ஆனால் இந்த மாதம் வந்து உங்களோட ராசியில் சனியும் புதனும் சேர்ந்துருக்கனால உங்களை பற்றி தேவையில்லாத வீண் வதந்திகள், நீங்கள் செய்யாத ஒரு தப்புக்கு பனிஷ்மெண்ட்டோ அல்லது உங்களை வந்து ப்ளேம் பண்ணுவாங்க. இதிலிருந்தெல்லாம் அழகாக கிராஸ் பண்ணி கடந்து வந்துட்டீங்கனாலே மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு வெற்றி. நீங்கள் சண்டை போடாதீங்க. கொஞ்ச நாளைக்கு வந்து யார்கிட்டையும் சண்டை போடாதீங்க. ஆனால் உங்கள் மைண்டில் பதிய வச்சுக்கோங்க. என்னென்ன விஷயங்கள்லாம் செஞ்சாங்களோ நீங்கள் வந்து கவலையே பட வேண்டாம். அதுக்காக எந்த ஸ்ட்ரெயினும் பண்ணிக்க வேண்டாம். கர்மா வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வேலை செய்யும். உங்களுக்கு என்னென்ன விஷயம்லாம் செய்கிறாங்களோ அது அப்படியே அவங்களுக்கு திரும்ப வரும். கர்மா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வேலை செய்யக்கூடியதும் கும்பராசி தான். ஸோ அதனால் நீங்கள் எதையுமே கண்டுக்காமல் கடந்து வந்து பழகிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் ஜெயிச்சிட முடியும். கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்குது. புதுசாக பார்ட்னர் வர்றது, ஏற்கனவே இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸ் கிட்ட ப்ராப்ளம் ஆகிறது, இது எல்லாமே நடக்கும். ஆனால் தொழிலில் மாற்றம் உறுதியாக உண்டு. தொழிலில் நிரந்தரமான வருமானத்தில் தடை இருந்தால் அது எல்லாமே அகன்றும் இந்த மாதம். ஏன்னா சூரியன் வந்துட்டார் உங்கள் ராசிக்கு. அதனால் நல்லாயிருக்கும்.
ஏதாவது தெய்வ அனுகூலத்தை நீங்கள் தேடிக்கிங்க. தெய்வ பலம் வந்து இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. உங்களுடைய ராசியில் கிரகம் வந்து சூரியனும் சனியும் சேர்ந்திருக்கனால உடல்நிலை பாதிப்புகள் வரும். மனசும் சேர்ந்து கூடவே பாதிக்கும். ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்த மனசில் வச்சுக்கோங்க. நிறைய நீங்கள் சாதிக்கணும் அப்படின்னா அதுக்கு உடல் வலிமை தேவை. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். அதுங்கிறத மனசில் வச்சுக்கணும். ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த பிரச்சனையை சமாளிக்கிறேன், அடுத்த பிரச்சனையை பண்ணுறேன் அப்படின்னு ஓடிட்டே இருக்கும்போது உங்களை பற்றி நீங்கள் செல்ஃபாக கேர் பண்ணுறதுக்கு மறந்துடுவீங்க. ஸோ அதனால் சாப்பிடக்கூடிய விஷயங்களை நல்லா சாப்பிடணும். அதே மாதிரி இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஃபுட் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுடைய ராசியிலேயே சனியும் சேருது, புதனும் சேருது, 2வது சூரியனும் சேருது, எல்லா கிரகமும் இருக்குது. அதனால் ஃபுட்டில் பரிச்சயம் இல்லாத உணவுகளை எடுத்துக்காதீங்க. அது ரொம்ப தப்பு. அது இந்த மாதம் ஃபுட் பாய்சன் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள், அதுக்கப்புறம் மருத்துவ செலவுகள்லாம் நடக்கும். அதில் கவனமாக இருந்துக்கங்க. சத்து உள்ள உணவுகளை எப்போவுமே சாப்பிடுங்க. முக்கியமாக அத்திப்பழத்தை தேனில் ஊற வச்சு சாப்பிடுங்க. அது வந்து தாந்திரிக பரிகாரமும் கூட. அது நிரந்தர வருமானத்தை கொடுக்கும் உங்களுக்கு தான் நான் சொல்கிறது. உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி ஆற்றலை அதிகரிக்கிறதுக்கு இதெல்லாமே உதவும். நல்ல ஃபுட்டில் ரொம்ப கான்சியஸாக இருங்க. வீண் மருத்துவ செலவுகளை அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதுக்காக இவ்வளோ தூரம் சொல்கிறேன். அதுமாதிரி வண்டி வாகனங்கள்லாம் போகும்போது ஜாக்கிரதையாக போங்க. 2ஆம் இடத்துல உங்களுக்கு சுக்கிரன் உச்சங்க. இந்த மாதம் வந்து வருமானம் நல்லா அழுங்க. அதாவது நீங்கள் 1 லட்ச ரூபாயை டார்கெட் பண்ணீங்க அப்படின்னா 10 லட்ச ரூபாயாக மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. ஏன்னா ராகுவும் சுக்கிரனும் சேர்ந்து 2ஆம் இடத்துல இருக்குது. பல கோடிகளை அள்ள முடியுங்க. கவலையே படாதீங்க. நீங்கள் என்ன எஃபர்ட் போடுறீங்களோ அதுக்கு உண்டான விஷயங்கள் தானாக தேடி வரும். வருமானத்தில் ரொம்ப ரொம்ப சூப்பர். 27ஆம் தேதிக்கு மேலே புதன் போய் அந்த இடத்துல 2ஆம் இடத்துல நீச்சமாகுது. ஏதாவது ஒரு வகையில் கண்டிப்பாக உங்களுக்கு பணம் உறுதியாக இந்த மாதம் வரும். நீங்கள் அளவுக்கு மீறின பணமே உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி கமிட்மெண்ட் யாருக்கும் கொடுக்காதீங்க. கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகும். 5ஆம் இடத்துல உங்களுக்கு செவ்வாய் இருக்குது. 10 குடையவர் 5ஆம் இடத்துல இருக்கார். ஒரு நல்ல அதிர்ஷ்டம் தானாக தேடி வரும். ஒரு சிலருக்கெல்லாம் வந்து உத்தியோக ரீதியாக ப்ரொமோஷன் கிடைக்கிறது. அதே மாதிரி தொழில் ரீதியாக வந்து வெளியூர் வெளிமாநிலம் செல்வது, இந்த மாதிரி அமைப்பு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல அதிர்ஷ்டம் அடைக்கிறது. தொழிலுக்காக ஒரு வண்டி வாகனங்கள் வாங்குறது, இது எல்லாமே நடக்கும். குருவும் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு, செவ்வாயும் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு. உங்களுக்கு 3-10 குடையவர் தான் வந்து செவ்வாய். அவர் வக்ர நிவர்த்தியாகி 5ஆம் இடத்துல இருக்கனால ஒரு திடீர் அதிர்ஷ்டம் தானாக தேடி வரும். உத்தியோக ரீதியாகவோ அல்லது தொழில் ரீதியாகவோ இது கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் சில பிரச்சனைகள், 7ஆம் இடத்தை சூரியன் சனி புதன் 3ம் பார்க்குறனால கலத்திரம் அப்படிங்கிறது, அதாவது உங்களுடைய லைஃப் பார்ட்னர் கிட்ட வந்து ஏதாவது ஒரு சின்ன வாக்குவாதங்கள், சண்டைகள் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதனால் அதில் ரொம்ப கவனமாக இருங்க. வார்த்தைகளை விடாதீங்க. தேவையில்லாத பிரச்சனைகள் பண்ணாதீங்க. உங்கள் மேலே தப்பு இருந்தாலும் சரி, தப்பு இல்லைனாலும் சரி, சாரின்னு கேட்டுருங்க. இல்லை மூவ் ஆன் பண்ணி, அதாவது வெளியில் போயிருங்க. நீங்கள் வெளியில் போயிட்டீங்க, இல்லைன்னா அந்த இடத்துல இல்லாமல் வேறு பக்கம் போயிட்டீங்கன்னா பிரச்சனைகள் வராது. அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கு, அதாவது கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, மருத்துவ செலவு அப்படிங்கிறத வந்து இந்த மாதம் வந்து மனசும் உடம்பும் சேர்ந்தே கெட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ரொம்ப கான்சியஸாக இருங்க. உடலும் உள்ளமும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் ஹேண்டில் பண்ண முடியும். அதனால் அதில் ரொம்ப உங்களையும் பார்த்துக்கிட்டு உங்கள் லைஃப் பார்ட்னரையும் பார்த்துக்கக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் இருக்குது. அதே மாதிரி படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்பில் நல்ல விஷயங்கள், நல்ல மார்க் எடுக்கிறது, நல்ல ஞாபகத்திறன், புத்தி கூர்மை, அறிவு எல்லாமே நல்லா இருக்குது. தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள், ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணுங்கள். நல்ல மதிப்பெண்களை எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை அமையும் உங்களுக்கு. அதே மாதிரி உயர்கல்வியில் படித்தவங்க நல்ல ரேங்க்கில் பாஸ் ஆகி வெளியில் வரதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு சிலருக்குலாம் கேம்பஸ்லேயே கிடைக்கிறது. அதே மாதிரி படித்து முடித்தோன்னே வேலை கிடைக்கிறது. யூபிஎஸ்சி எழுதியிருக்கிறவங்களுக்கு, ஐஏஎஸ் எழுதியிருக்கவங்க, ஐபிஎஸ்ஸு, டிஎன்பிசி, ரயில்வே, ஆர்ஆர்பி இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதியிருக்கீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட்டை எதிர்பார்க்கக்கூடிய காலகட்டம் தான். நீங்கள் என்ன முயற்சி பண்ணீங்களோ அதுக்கு உண்டான பலன் தானாக தேடி வரும். கவலையே படாதீங்க. 5ஆம் இடத்துல வந்து செவ்வாய் இருக்கனால நீங்கள் தந்தையாருடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு சிலருக்கு தாய் வழி சொத்துக்கள்லாம் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சால்வ் ஆகும். பெண்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. வீட்டில் இவ்வளோ நாளாக உங்களுக்கு பர்மிஷன் கிடைக்காத விஷயத்துக்குலாம் இப்போ பர்மிஷன் கிடச்சிரும். புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் ஸ்டார்ட் அப் பண்ணுங்கள். அது உங்களுக்கு பெரிய லெவலில் க்ரோத் ஆகும். 2வது வந்து வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. நீங்கள் வாழ்க்கையில் யார் முன்னேறது, சாதிக்கிறது, அது எல்லாமே இந்த
மாதம் உங்களுக்கு நடக்கும். அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சிலருக்கு வந்து திடீர்னு திருமணம் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. 7ஆம் இடத்தை பார்க்குறதுனால லவ் மேரேஜ், ரிஜிஸ்டர் மேரேஜ், சுக்கிரனும் ராகுவும் சேர்ந்துருக்கனால ரிஜிஸ்டர் மேரேஜ் ஆகிறது. அப்புறம் பொதுவாகவே சனியும் புதனும் சேர்ந்துருக்கனால யாருக்கும் ஜாமீன் போடாதீங்க. இவன் என் ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் ஜாமீன் போட்டிங்க, பல லட்சங்கள் பல கோடிகளை இழக்கிற மாதிரி வந்துடும். பணம் போனால் போயிட்டு போகுது, மனசும் போயிடும், அந்த உறவும் போயிடும். இதுலேருந்து வெளியில் வர்றது ரொம்ப கஷ்டம். அதனால் ஜாமீன்லாம் போடாதீங்க. ஒருத்தரையும் நம்பாதீங்க. தேவையில்லாத வதந்திகள் உங்கள் மேலே வரும். ஜாமீன் போடவே போடாதீங்க. ஒரு சிலருக்கு காதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, காதல் தோல்வி கண்டிப்பாக உறுதியாக உண்டு. காதல் பண்ணிகிட்டு இருக்கவங்களாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். புதன் நீச்சமாக போகுது. உங்களுக்கு 5 குடைவர் நீச்சமாகி போய் ராகுவோடு சேருது. காதலில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அது சார்ந்து காதல் வந்து உங்களுக்கு பிரேக்கப் ஆகுது, லவ் பிரேக்கப் ஆகுது அப்படின்னா அதை தாண்டி வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இருக்குது சாதிக்கிறதுக்கு. உங்களுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. உண்மையான அன்பை கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்கன்னு புரிஞ்சு நடந்துக்கங்க. காதல் விஷயங்கள்லாம் பெரிய லெவலில் நீங்கள் வந்து கொண்டு போகாதீங்க. அது ரீதியான பிரச்சனைகள் இருக்குது. பொதுவாகவே ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வந்து இந்த மாதம் வந்து கொஞ்சம் ஒரு மனக்கசப்பை கொடுக்குற மாதிரி தான் வருது. அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப சூப்பர். தொட்டதெல்லாமே வெற்றி அப்படிங்கிறது அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் மாற்றங்கள், முன்னேற்றங்கள் உறுதியாக உண்டு. அதே மாதிரி அரசாங்கத்துறை சம்மந்தப்பட்டவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். திடீர்னு ஒரு பனிஷ்மெண்ட் கிடச்சிரும், இல்லை நீங்கள் விரும்பாத இடத்துனைக்கு உங்களை கொண்டு போய் போட்டுருவாங்க. அதே மாதிரி பொதுவாகவே உத்தியோகத்தில் இருக்கவங்க கையெழுத்து போடுற விஷயங்களில், அடுத்தவங்களை நம்பி ஒரு விஷயம் செய்கிறதுல, கணக்கு வழக்குங்களில், கேஷை ஹேண்டில் பண்ணுறதுல கவனமாக இருங்க. பெண்களாக இருந்தால் சோஷியல் மீடியாவில் இருக்கிற விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். முகம் தெரியாத நபர்கள்கிட்ட ஃபோனில் பேசுகிறது, சேட் பண்ணுறது, சோஷியல் மீடியாவில் போய் உங்களுக்கு உண்டான அன்பை தேடுறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. தெரியாத நபர்கள், சந்தேகப்படக்கூடிய நபர்கள்ட்டெல்லாம் இந்த விலகி இருங்க. எப்போவுமே அவேர்னஸாக அலர்ட்டாக இருந்தால் தான் இந்த மாதம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. பொதுவாகவே கும்பராசிக்கு இந்த மாதம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதர், ஜெய் குரு பிரசனா. நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம மாசி மாத ராசி பலன்கள் மீன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த மாசி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 12/2/2025 புதன்கிழமை இரவு 9:56 மக நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்குது. இந்த மாசி மாதம் வந்து உங்களுக்கு நல்ல மாதம், நிறைய நல்ல அனுகூலங்கள் தான் நடக்க போது. கவலைப்பட வேண்டாம். பொதுவாகவே உங்களுடைய ராசியில் ராகு இருந்துட்டு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துட்டு இருந்தார். நான் அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன். மன வருத்தங்கள், எதை தொட்டாலும் எரிச்சல் அடையக்கூடிய மனநிலை, வாழ்க்கையே ஏண்டா அப்படிங்கக்கூடிய அந்த மனநிலைக்கெல்லாம் போகிற அளவுக்கு ராகு கண்டிப்பாக வைத்து செய்திருப்பார். அதில் எந்த டவுட்டுமே இல்லை எனக்கு. ஆனாலும் இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண மாதிரி குருவும் வக்ரத்தில் இருந்தார், செவ்வாயும் வக்ரத்தில் இருந்தார். ஆனால் இந்த மாதம் செவ்வாயும் வக்ர நிவர்த்தி ஆகிட்டார், அப்புறம் குருவும் வக்ர நிவர்த்தி ஆகிட்டார். அது போக புதனும், அதாவது உங்களுக்கு பாதகத்தை கொடுக்கக்கூடிய புதனும் நீச்சமாக போகிறாரு. உங்களுடைய ராசியில் சுக்கிரன் உச்சத்தில் இருக்கார். இது இந்த மாதம் உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு உண்டான செய்தியை தான் நான் சொல்ல போகிறேன். சுக்கிரன் உச்சத்தில் இருக்கும்போதே நல்ல சுகபோக வாழ்வு கண்டிப்பாக உண்டு. ராகுவும் சுக்கிரனும் சேரும்போது ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு. பொதுவாகவே வந்து இவ்வளோ நாளாக உங்களுக்கு கிடைக்காத சில விஷயங்கள்லாம் கிடைக்கும். ஆனால் மிகப்பெரிய லெவலில் இருக்கீங்க. நீங்கள் ஒரு சோஷியல் மீடியா பர்சன், நீங்கள் ஒரு பொலிட்டீஷியன் அப்படின்னா பெண்கள் விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சுக்கிரன் வந்து உச்சமாகும்போது, ராகு சேர்க்கும்போது சில நீச்சமான வேலைகளை செய்கிறதுக்கு புதனும் கூட வரப்போகிறாரு. அப்போது உங்களை மாட்டி விடுறதுக்கு சில விஷயங்கள் நடக்கும். அதனால் கவனமாக இருங்க. ஆனால் லைஃபு என்ஜாய் பண்ணுறதுக்கு உண்டான மாதம் தான் இந்த மாதம். ரொம்ப நல்லா இருக்குது. ஃபாரின் ட்ரிப்பு, அதே மாதிரி திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம், லாட்ரி, புதையல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும். 12ஆம் இடத்துல சூரியனும் சனியும் புதனும் சேர்ந்துருக்காங்க. அதாவது எந்த கிரகங்கள்லாம் மறையணுமோ அந்த கிரகங்கள்லாம் மறைஞ்சு, எந்த கிரகங்கள்லாம் நல்லா இருக்கணுமோ அந்த கிரகங்கள்லாம் நல்லா இருக்குது. இந்த மாதம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. அதாவது இவ்வளோ நாளாக மனசை கசக்கி கசப்பான உணர்வுகளை கொடுத்துட்டு இருந்த ராகு கூட இப்போ சுக்கிரனோட சேர்ந்துட்டார். அதனால் உங்களுக்கு பெரிய லெவலில் கஷ்டத்தை எல்லாம் கொடுக்க மாட்டார். அதாவது ரொம்ப பாலைவனத்தில் நடந்து போயிட்டுருக்கீங்க, ரொம்ப வெயிலாக இருக்குது. ஒரே ஒரு மரம், அங்கே ஒரு நல்ல மரம், அதாவது ஒரு பேரிச்ச
பேரிச்சம்பழ மரம்னு வச்சுக்கலாமே, அந்த இடத்துல நிழலும் இருக்கும், உங்களுக்கு சாப்பிட்ற அந்த பேரிச்சம்பழமும் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இனிப்பு அது சாப்பிட்றதுக்கு ஃப்ரூட்டும் கிடைக்கும்ல, அந்த மாதிரி இந்த மாதம் உங்களுக்கு அமையப்போகுது. கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, ஒரு பக்கம் 7.5 சனி, இன்னொரு பக்கம் ராகு கேது இதுகள்லாம் இருந்தாலும் இப்போ இளைப்பாறுறதுக்கு உண்டான டைமாக இருக்கறனால என்ஜாய் பண்ணிக்கணும். தொழில் சூப்பராக டெவலப் ஆகும். ஏன்னா செவ்வாய் உங்களுக்கு 2 குடையவரும் 9 குடையவரும் ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் வந்து உங்களுக்கு 4ஆம் இடத்துல வக்ர நிவர்த்தியாகி 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு. தொழிலில் நல்ல முன்னேற்றம் சாதிக்கக்கூடிய காலகட்டம். புதுசாக தொழில் தொடங்கலாம், புதுசாக நிறைய விஷயங்கள் செய்ய. ஏற்கனவே தொழில் தொடங்கி வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த தொழிலை நல்லா கொண்டு போகிறது. அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து வேறு ஃபாரினுக்கு ஃப்ரான்ச்சைசிஸ் போடுறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் வந்து உறுதியாக ஏற்படுத்தி கொடுத்துரும். தொழில் ஸ்தானம் நல்ல டெவலப்பில் இருக்குது. 6ஆம் இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து 12ஆம் இடத்துல இருக்குது. அதனால் வந்து உத்தியோக ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு வெளிமாநிலம் செல்வது, ஒரு சிலருக்கு உத்தியோக ரீதியாக இடமாற்றம் அப்படிங்கிறது நீண்ட தூரமாக கொண்டு போய் போட்டுருவாங்க. உங்களுக்கு அந்த இடத்துக்கு போகணுன்னு நினச்சிட்ருப்பீங்க, இந்த இடத்துல போய் நம்ம வேலை பார்த்தா நல்ல ஏர்னிங்ஸு நம்மளுடைய டெவலப்மெண்ட்டு கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க. அது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும். அதேமாதிரி உத்தியோக ரீதியாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு, படிப்புக்காக ஒரு சிலர் வெளிமாநிலம் போகிறது வெளிநாடு போகிறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது. தொழில் மூலியமாகவும் சரி உத்தியோக ரீதியாகவும் சரி நிரந்தர வருமானம் நல்ல லாபங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அமைப்பு இருக்குது. பார்ட்னர்கிட்ட பிரச்சனையாகி பார்ட்னர்ஷிப் முறியறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு முற்றுப்புள்ளி வரும். கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சால்வ் ஆகிறதுக்கு ஒரு நல்ல சோர்ஸ் பிறக்கிறது, அது கிடைக்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு நல்லாயிருக்கும். பேங்க்கில் லோன் கிடைக்கிறது, ஒரு சிலருக்கு மானியத்தில் தள்ளுபடி ஆகிறது, இந்த மாதிரி அதிர்ஷ்டமும் வரும். சுக்கிரன் உச்சமாக இருக்கனால உங்களுக்கு சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை ஆகிறதுனால 3 குடையவரும் 3 குடைய சுக்கிரனும் உங்களுடைய ராசியாதிபதி குருவும் வந்து பரிவர்த்தனை ஆகிறதுனால ஒரு நல்ல முயற்சி. ஆனால் அதுலேயே ஒரு மாற்றம், அந்த மாற்றம் உங்களோட வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்து நல்ல முன்னேற்றத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே மாதிரி படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து படிப்பில் நல்ல ஆர்வம், புத்தி கூர்மை, நல்ல தெளிவு, மோட்டிவேஷன், செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணி படிக்கிறதுக்கு உண்டான அமைப்பெல்லாம் உருவாகும். நல்ல ரேங்க் ஹோல்டராக வருவீங்க. உயர்கல்வியில் இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல ரிசல்ட்டோட வெளியில் வர்றது, அதே மாதிரி கேம்பஸில் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி ஒரு சிலருக்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதியிருப்பீங்க, சிவில் சர்வீஸு, ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த மாதிரியோ, அல்லது வந்து பார்த்திங்கன்னா பேங்க் எக்ஸாமு, ஆர்ஆர்பி, டெட்டு, இந்த மாதிரி அதாவது டீச்சர்ஸ் இதுக்கு எழுதியிருக்கிறது, இந்த மாதிரி எக்ஸாம்ஸில் எழுதியிருக்கீங்க அப்படின்னா அது எல்லாமே நல்ல ரிசல்ட்டுக்காக நீங்கள் கண்டிப்பாக வெயிட் பண்ணலாம். நல்ல ரிசல்ட்டு தானாக தேடி வரும். உங்களுக்கு லக்னத்துக்கு 9 குடையவர் 4ஆம் இடத்துல போய் வக்ர நிவர்த்தி ஆகிட்டார். அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. புதன் வந்து உங்களுக்கு நீச்சமாகும்போது பாதகாதிபதி. இவ்வளோ நாளாக கணவன் மனைவியிடையே பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும், அந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகிறதுக்கு அமைப்புகள் இருக்குது. நீச்சமாகும்போது என்னென்னா உங்களை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதவங்களாம் இந்த காலகட்டத்தில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. ஏன் அப்படின்னா நீச்சமாகி நீச்ச பங்கமாகுது. இவ்வளோ நாளாக மனைவிக்கிட்டேயோ அல்லது கணவன்கிட்டேயோ வந்து வாக்குவாதங்கள் இருக்கும், அது எல்லாமே மாறிடும். நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலைகள் உருவாகும். ஒரு சிலருக்கு திடீர்னு மேரேஜ், 7ஆம் இடத்து அதிபதி வந்து நீச்சமாகறனால திடீர்னு லவ் மேரேஜ் ஆகிறது. இந்த திடீர்னு வந்து ஏன்னா குருவோட சுக்கிரனும் பரிவர்த்தனை ஆகிறதுனால இந்த திடீர் அமைப்பு, திடீர்னு லவ் மேரேஜுங்கிறது ரிஜிஸ்டர் மேரேஜ். ஏன்னா சுக்கிரன் ராகு சேருது இல்லையா, அதனால் திடீர்னு ரிஜிஸ்டர் மேரேஜ், வீட்டை விட்டு வெளியில் வந்து மேரேஜ் பண்ணுற அமைப்பு சில பேர்த்துக்கு இருக்குது. பேரண்ட்ஸை பார்த்து இருந்துக்கோங்க. அதே மாதிரி காதல் ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்களில் வந்து சக்ஸஸ் ஆகும். அப்புறம் வந்து 27ஆம் தேதிக்கு மேலே புதன் நீச்சமாகுது. மாசி மாதம்தான் இந்த காதலர் தினம்லாம் வருது, அதெல்லாம் ஏமாந்துடாதீங்க. இந்த புதன் வந்து நீச்சமாகறதுனால உங்களுக்கு ஒர்த்தில்லாத பர்சன் தான் வருவாங்க. தயவுசெய்து அதெல்லாம் விட்டுருங்க. வாழ்க்கையில் காதல் மட்டும்தான் வாழ்க்கை கிடையாது, வாழ்க்கையில் ஒரு பார்ட்டு. ஆனால் எல்லாத்துக்குமே நம்மளை காதலிக்கிறவங்க ஒருத்தங்க தேவை தான், அது புரியுது. பட் ஆனால் உங்களுக்கானவங்க உங்களை விட்டு போகவே மாட்டாங்க. இதில் தெளிவாக இருந்துக்கங்க. உங்களுக்கானவங்க உங்களை விட்டு எந்த சூழ்நிலையுமே போக மாட்டாங்க. இதில் தெளிவாக இருந்துட்டிங்கனாலே பிரச்சனைகள் இல்லை. ஏன் இவ்வளோ தூரம் அழுத்தி சொல்கிறேன்னா 7 குடையவர் புதன் நீச்சமாகி ராகுவோடு சேர்ந்து சுக்கிரனோடையும் சேருது. இது வந்து என்னென்னா காதலுக்கு வந்து நல்ல காம்பினேஷன் இல்லை. பொதுவாகவே புதன் ராகு ஏமாற்ற காதல் தான்.
லவ் பிரேக்கப் ஆகிறது, காதலர்கிட்ட பிரச்சனை ஆகிறது, வேலன்ஸ் டே அன்னைக்கு நீங்கள் போய் சொல்கிறது, ஃபெயிலியர் ஆகி ஊற்றிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். தயவுசெய்து அதில் வந்து பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க. உங்களுக்கு நல்ல லைஃபு, நல்ல கெரியர் டெவலப்மெண்ட்டு இது எல்லாமே இருக்குது. இதில் பண்ணுங்கள். பல பேர் உங்களை ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களை தேடி வருவாங்க. புகழுடைய உச்சிக்கு போகக்கூடிய காலகட்டம் இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு வந்துடுது. இப்போ இருந்தே முயற்சி பண்ணுங்கள். ஜென்ம சனிங்கிறது பல விஷயங்களை சாதிக்கிறதுக்கு, அதனால் நீங்கள் கவலையெல்லாம் படாதீங்க. உங்களுக்கு வாழ்க்கை அப்படிங்கிறது டெவலப் அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்ட ஒன்று. அதனால் பெரிய லெவலில் ஜெயிக்க முடியும், வெற்றி பெற முடியும். இதை நீங்கள் நம்புனீங்கனாலே முக்கால்வாசி பிரச்சனை உங்களுக்கு தீர்ந்து போச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் வெற்றி. நீங்கள் இழந்த விஷயங்கள் எல்லாமே மீட்டு கொடுக்கக்கூடிய வருஷமாக தான் இருக்கும். எதை தொட்டாலுமே வெற்றி, சக்ஸஸ் தான் உங்களுக்கு. மிகப்பெரிய லெவலில் மக்களுடைய ஆதரவு, கட்சியோட ஆதரவு, இது எல்லாமே உங்களுக்கு தானாக கிடச்சிரும். அதே மாதிரி அரசாங்கத்துறையில் இருக்கவங்களுக்கு இது ஒரு பொற்காலம் தான். நல்ல டெவலப்மெண்ட்டு, ஒரு பதவி தானாக வரும். அதாவது உங்களுக்கு சுக்கிரன் ராகு வந்து சுக்கிரன் உச்சமாய் ராகுவோடு சேருது. அதுக்கப்புறம் பரிவர்த்தனை ஆகுது. இது எப்படி வேலை செய்யும்னா, நீங்கள் லிஸ்ட்டில் இருக்க மாட்டீங்க, உங்கள் பேரே இருக்காது. ஆனால் உங்களுக்கு முன்னாடி இருக்கிறவர் ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் ஆகி போஸ்டிங் வேறு பக்கம் போயிடுவார். அதே மாதிரி இன்னொருத்தர் இருக்கார் அப்படின்னா அவர் திடீர்னு இறந்துடுறது. அதாவது அந்த உங்களுக்கு ப்ரொமோஷன் லிஸ்ட்டில் உங்களுக்கு முன்னாடி 2-3 பேர் இருந்தாங்கன்னா அதையெல்லாம் தாண்டி உங்களுக்கு கிடைக்கிறது தான் வந்து குருட்டு அதிர்ஷ்டம் சொல்லுவாங்கள்ல. அதாவது அஷ்டமாதிபதி வந்து உங்களுடைய ராசியில் உச்சமாகிறாரு, பாதகாதிபதி வந்து நீச்சமாகிறாரு. இது எப்படின்னா இந்த மாதிரி அதிர்ஷ்டமாக வேலை செய்யும். அதாவது ஒருத்தர் இறந்து போகிறதுனால உங்களுக்கு கிடைக்கும், ஆனால் அது வந்து நீங்கள் என்ஜாய் பண்ண முடியாது. பட் ஆனால் ப்ரொமோஷனுங்கிறது கிடச்சிரும். நீங்கள் எதிர்பார்த்தது உங்களுக்கு நல்ல விஷயம், அந்த நல்ல விஷயம் கிடைக்கும். ஆனால் அது இன்னொருத்தவங்களுக்கு அது ஒரு கெட்ட விஷயமா இருக்கும்னு சொல்ல வரேன். இப்படி தான் இந்த ராஜயோகம்ங்கிறது வேலை செய்யும். நீச்ச பங்க ராஜயோகம், ஏதாவது ஒரு நீச்சமாகி அதுலேருந்து உங்களுக்கு ஒரு ராஜயோகம், இது இந்த மாதிரி வேலை செய்யும். உங்களுக்கு நல்ல அமைப்புகள் கிடைக்குது. மீன ராசியை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றக்கூடிய காலகட்டம் தான். பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பர். ஆனால் கணவர்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்துக்கங்க. உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே மாட்டாங்க. அதை புரிய வைக்கிறதுக்குள்ளும் நீங்கள் வந்து செத்து பிழைக்கணும், இந்த ஆள்கிட்டலாம் குடும்பம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு உங்களை கொண்டு வந்துடுவாங்க. பட் ஆனால் புதன் நீச்சத்துலேருந்து வெளியில் வந்துட்டால் மாறிடும். அதனால் கவலைப்படாதீங்க. கொஞ்சம் அனுசரணைங்கிறது ரொம்ப முக்கியம். ராகு உங்கள் ராசியில் இருக்கனால ரொம்ப மனக்கசப்பு, அதாவது இதயத்தை குத்தி கிழித்து எடுத்துகிட்டு வர மாதிரி தான் இருக்கும், வேறு வழி கிடையாது. பட் ஆனால் நீங்கள் எல்லாமே கஷ்டப்படுறது உங்கள் குடும்பங்களுக்காகவும் குழந்தைங்களுக்காகவும். இதில் மனசில் வச்சுக்கோங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, பொதுவாகவே பெண்களுக்கு நல்ல மாற்றம், ஆடை ஆபரண சேர்க்கை இது எல்லாமே உண்டு. வீடு 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காருங்க. வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகும். அதே மாதிரி தாய் வழி சொத்துக்கள்லாம் தானாக தேடி வரதும், தந்தை வழி சொத்துக்களும் இந்த காலகட்டத்தில் தேடி வரும். கடன் ரீதியாக இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுமே சால்வ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. யாருக்காவது கடன் ரீதியாக இருக்க பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா முருகன், சராசர எந்திரம் இதெல்லாமே தீபம் போட்டு வழிபாடு பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். நல்ல ரிசல்ட்டை கொடுத்துட்டு வருது. இதை பற்றி ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.